வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது மாணிக்கம் நேசமணி. செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். தேவையை விட 10% அதிகமாக எரிபொருள் கொள்வனவு என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிப்பு. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, ரஷ்யாவுடன் கைகோர்க்க உள்ள இலங்கை. மத்திய கிழக்கு போர் நெருக்கடி, எரிசக்தி பாதுகாப்பு குறித்து அனுரவுடன் மோடி அவசர ஆலோசனை. 29 முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் கைது, பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தகவல். மின்வெட்டு ஏற்படுமா? எரிசக்தி அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. உக்ரைன் வான்பரப்பிற்குள் பட்டப்பகலில் நுழைந்த 400 ட்ரோன்கள், புதிய உத்தியை கையில் எடுத்த ரஷ்யா. உள்நாட்டு செய்திகள். நாட்டின் தற்போதைய எரிபொருள் தேவையை காட்டிலும் 10%க்கும் அதிகமான அளவு எரிபொருள் முன்கூட்டியே முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. மேலும் பொதுமக்கள் அவசர காலத்திற்காக எரிபொருளை சேமித்து வைக்காத பட்சத்தில் நாட்டிற்கு தேவையான அளவு எரிபொருள் கையிருப்பில் இருக்கும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமாரகே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர், மே மாத நடுப்பகுதி வரை நாட்டிற்கு போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இங்குள்ள பிரச்சினை எரிபொருள் இல்லாமை அல்ல. 40 மெட்ரிக் டன் எரிபொருளுடன் ஒரு கப்பல் வருகிறதென்றால் நாம் 40,000 மெட்ரிக் டன் இடைவெளியை உருவாக்குகின்றோம். கடந்த காலங்களில் டீசல் பயன்பாடு 150% அதிகரித்தது. அப்போது 40க்கு பதிலாக 60 செலவானது. இது இன்னும் சற்று அதிகரித்தால் இலங்கைக்குள் எரிபொருள் இல்லாத ஒரு நாள் வரும். QR குறியீடு இருப்பதால் இந்த பிரச்சனை ஏற்படாது. மாதாந்தம் நுகரப்படும் அளவு எப்படியும் இலங்கைக்கு வந்தடையும். எங்கு இதனை பெற்றுக்கொள்வது என்பதே பிரச்சனையாக எழுகிறது. ஒரு வாகனத்திற்கு சற்று அதிகமாக எரிபொருள் நிரப்புவதால் பெரிய பிரச்சனை ஏற்படாது. இலங்கையில் உள்ள எரிபொருள் கையிருப்பின்படி எரிபொருள் தீர்ந்து போகாது. ஆனால் மக்கள் எரிபொருளை சேமித்து வைப்பதால் பிரச்சனை ஏற்படுகிறது. சிலர் எங்களிடம் 18 எரிபொருள் பவுசர்களை கோரியிருந்தனர். அவர்கள் சாதாரணமாக 3 பவுசர்களையே கொள்வனவு செய்பவர்கள். ஏன் என்று கேட்டபோது அடுத்த 6 மாதங்களுக்கு தேவை என அவர்கள் கூறுகின்றனர். நாங்கள் அவ்வாறு எரிபொருளை கொண்டு வருவதில்லை. அனைவரும் இவ்வாறு அதிக அளவில் சேமிக்க தொடங்கினால் 6 மாதங்களுக்கு வரவேண்டிய எரிபொருள் வழமை போலவே வந்தாலும் திடீரென ஒரு தொகுதியினர் சேமித்து வைப்பதால் அன்றாடம் எரிபொருள் நிரப்புகின்றவர்களுக்கு ஒரு நாள் அல்லது 2 நாட்களுக்கு எரிபொருள் கிடைக்காமல் போகும். சாதாரண நுகர்வு முறையை பின்பற்றினால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவிலிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்வது தொடர்பான ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ரஷ்யாவின் எரிசக்தி பிரதி அமைச்சர் ரோமன் மார்ஷவின் நாளை இலங்கை வரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்ய எரிசக்தி பிரதி அமைச்சரின் இந்த வருகையை உறுதிப்படுத்திய அமைச்சர் விஜித ஹேரத் நாளை நடைபெறவுள்ள சந்திப்பில் அவரோடு முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ரஷ்யாவிடமிருந்து அரசாங்கங்களுக்கு இடையிலான G2G ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எரிபொருளை கொள்வனவு செய்வது குறித்து ராஜதந்திர மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். ரஷ்யாவிலிருந்து எரிபொருள் இறக்குமதி செய்யப்படுமா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், ரஷ்ய பிரதி அமைச்சரின் வருகையின் போது இது குறித்து விரிவாக ஆராயப்படும் என தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. පහුගේ කාලේදී අපිට රුසියාවත් එක්ක එහෙම තෙල් ගැනීමේ හැකියාවක් පැවතුනේ නැහැ. ඒ නිසා අපි උත්සාහ කරමින් ඉන්නේ රාජ්‍යයන් සහ රාජ්‍යයන් අතර ගිවිසුම් අත්සන් කිරීමේ මේක කරන්න ගන්න පුළුවන්ද කියන එක. රුසියා නියෝජ්‍ය බලශක්ති අමාත්‍යවරු ලංකාවට පැමිණීමට නියමිතයි. ඒතර මේ සාකච්ඡා තවත් ඉදිරිපත් කරගන්න පුළුවන් කමක් තියෙනවා. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது மத்திய கிழக்கில் நிலவும் மாறிவரும் சூழ்நிலை குறித்தும் குறிப்பாக உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக இந்திய பிரதமர் தமது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை இடையிலான எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் பிராந்திய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் முன்னெடுக்கப்படும் முக்கிய திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆராய்ந்துள்ளதாக
இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நெருங்கிய மற்றும் நம்பிக்கைக்குரிய பங்காளிகள் என்ற ரீதியில் பொதுவான சவால்களை எதிர்கொள்வதில் ஒன்றிணைந்து நெருக்கமாக செயற்படுவதற்கான எமது உறுதிப்பாட்டை நாம் மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை வளர்ந்து வரும் இந்த நிலைமைகள் பிராந்திய மற்றும் உலகளாவிய விநியோக வலையமைப்புகளில் ஏற்படுத்தும் பாதகமான தாக்கங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் கவனம் செலுத்தியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுசக்தி ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் போர் தொடர்பாக பிரதமர் மோடியுடன் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நேற்று தொலைபேசியில் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகள் மற்றும் ஈரான் ராணுவத்துக்கும் இடையில் கடந்த 28ஆம் தேதி முதல் போர் நடைபெற்று வருகிறது. இதன் எதிர்வினையாக ஆர்மூஸ் ஜலசந்தியை ஈரான் ராணுவம் முழுமையாக மூடியிருக்கிறது. அந்த நாட்டு ராணுவத்தின் சிறப்பு அனுமதியுடன் சில சரக்கு கப்பல்கள் மட்டும் ஆர்மூஸ் ஜலசந்தியை கடந்து செல்ல அனுமதி வழங்கப்படுகிறது. இதனால் வளைகுடா நாடுகளில் கச்சா எண்ணெய் எரிவாயு போக்குவரத்து முடங்கி உலகம் முழுவதும் பெட்ரோல், டீசல், எல்பிஜி, LNG எரிவாயுவிற்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் பிரதமர் மோடியுடன் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நேற்று தொலைபேசியில் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். இதுகுறித்து இந்தியாவுக்கான அமெரிக்க தூதுவர் செர்ஜியோ கோர் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் பிரதமர் மோடியுடன் ஜனாதிபதி ட்ரம்ப் தொலைபேசியில் பேசினார். மேற்காசிய நிலவரம் குறித்து இருவரும் ஆலோசித்தனர். ஆர்முஸ் ஜலசந்தியை திறப்பது குறித்தும் இருவரும் ஆலோசனை நடத்தினர் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் நேற்று வெளியிட்ட பதிவில் ஜனாதிபதி ட்ரம்பிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. மேற்காசிய நிலவரம் குறித்து இருவரும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பரிமாற்றிக் கொண்டோம். மேற்காசியாவில் பதற்றத்தை தணித்து உடனடியான அமைதியை ஏற்படுத்த இந்தியா முழு ஆதரவளிக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்திற்காகவும் ஆர்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட வேண்டும். அமைதி முயற்சி தொடர்பாக இருவரும் தொடர்ந்து தொடர்பில் இருப்போம் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு போதைப்பொருள் விநியோகம் செய்யும் 29 முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் இதுவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். திருகோணமலை பகுதியில் நடைபெற்ற முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்தார். මේකට බිස්නස් තුනක් සම්බන්ධයි. මද්‍රව්‍යත් එක්ක බැඳිච්ච පාතාලයක් තියෙනවා. පාතාලයත් එක්ක බැඳිච්ච අවියාවාරමක් තියෙනවා. இந்த கருப்பு வணிகத்தில் 2 அம்சங்கள் உள்ளன. ஒன்று விநியோக வலைப்பின்னல், மற்றொன்று தேவை. திருகோணமலை துறைமுகத்திற்கு படகு மூலம் கொண்டு வரப்படும் போதைப் பொருளை இங்குள்ள இளைஞர்கள் பயன்படுத்துகின்றனர். எனவே இந்த தேவையை இல்லாது செய்ய நாம் தீர்மானித்தோம். இதற்கு முந்தைய அரசாங்கங்கள் இந்த விநியோக வலைப்பின்னலில் கை வைக்கவில்லை. ஆனால் தற்போதைய அரசாங்கம் விநியோக சங்கிலியின் மிக உயர்ந்த மட்டத்தில் உள்ளவர்களை குறிவைக்க தீர்மானித்தது. இந்த சங்கிலி தொடர் கடற்கரையுடனோ அல்லது விமான நிலையத்துடனோ நின்றுவிடக்கூடாது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இந்தோனேஷியா, நேபாளம் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு சென்று இதுவரை 29 முக்கிய விநியோகஸ்தர்களை கைது செய்துள்ளனர். මද්‍රව්‍යත් පාතාලයත් නීති විරෝධී අවිත් සමස්ත මේ කළු බිස්නස් එක වෙලාගෙන එතකොට මේ කළු බිස්නස් එක පිටිපස්සේ මේ තරම් වැඩුණේ, මේ තරම් පෝෂණය වුණේ මේ කළු බිස්නස් එක හේතුවක් නිසා. ඒ හේතුව තමයි මෙරටේ දේශපාලන අධිකාරිය මේ කළු බිස්නස් එක පිටිපස්සේ හිටියා. குறிப்பாக இந்தோனேஷியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட குற்றவாளிகள் வாக்குமூலம் அளித்து வருகின்றனர். இதனால் சிலர் கலக்கமடைந்துள்ளனர். இது இலகுவாக பணம் சம்பாதிக்க பயன்படுத்தப்படும் ஒரு வணிகம். இதில் 3 வணிகங்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பதை நாம் அறிவோம். போதைப் பொருளுடன் தொடர்புடைய பாதாள உலகம் உள்ளது. பாதாள உலகத்துடன் தொடர்புடைய சட்டவிரோத ஆயுத கடத்தல் உள்ளது. போதைப் பொருள், பாதாள உலகம் மற்றும் சட்டவிரோத ஆயுதங்கள் என இந்த ஒட்டுமொத்த கருப்பு வணிகமும் நாட்டை ஆக்கிரமித்துள்ளது. அரசியல் அதிகாரத்தின் பின்னணியில் தான் இது வளர்ந்தது. தியவண்ணாவே இதனை போஷித்தது. தங்களது தேர்தல் பிரசாரங்களை இந்த கருப்பு வணிகத்தின் மூலம் வரும் பணத்தை கொண்டே அவர்கள் முன்னெடுத்தனர் என அவர் தெரிவித்துள்ளார். අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවේ නිලධාරීන් ඉන්දුනීසියාවට ගිහිල්ලා, නේපාලයට ගිහිල්ලා, පාකිස්තානයට ගිහිල්ලා මේ වෙනකොට අත්අඩංගුවට ගැනීම කරලා තියෙනවා. ප්‍රබලතම සැපයුම්කරුවන් 29 දෙනෙක් අපේ අත්අඩංගුවේ. මේකේ ජනතාවට කිසිම විවාහයක් යෝජනා කරනවා පාවකට කරනද කියලා අපි හිතන දෙයක් නදාවක් නැහැ. අපි කොහොම හරි දරුවේ කතා කරේ ඉන්නේ අපි මේ රිපෝට් එකේ
සිස්ටම් ප්‍රශ්න වල එක අපි අනිවාර්යයෙන් අපි අපන්නේ අපන්න අදහසක් නැහැ. ඒක අපි තාම අපිට මේ වෙනකන් අපි දෙන්නවා. කියන්නේ ඉතින් වලටද වාහන වලටද කර්මාන්ත වලට ඔක්කොම மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான காலப்பகுதியில் மின்சாரத்தை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறு வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கம்பஹா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் குமார ஜெயக்கொடி இதனை தெரிவித்தார். ඒකට හොල්ඩ් දෙන්න ඕනේ. අදාගෙන තියෙනවා. ඒක අපි ඉස්සරහට යනවා. ඒක ඉන්න මේ ඊම කලබලයක් වෙන්නත් එපා. දැන් පොලිස් හදෙන්නත් ඒක. මේක පොඩ්ඩක් වෙන්න ටිකක් එකපාර කරගන්නවා කියලා. හරියට. අපිට වගේ පොකියලා ඉන්නේ ඇමරිකාව. මනසත් දෙල් කියනවා. மின்வெட்டை அமுல்படுத்துவதற்கு இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. முடிந்தவரை ஒரு மின்விளக்கையாவது அணைத்துவிட்டு உங்களால் இயன்ற ஆதரவை வழங்குங்கள். மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான காலப்பகுதியில் தான் மின்சார உற்பத்திக்கு அதிக எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது. பகல் நேரங்களில் பிரச்சனை இல்லை. இரவில் பிரஜைகளாக நாம் அந்த ஆதரவை வழங்க வேண்டும். ஏனென்றால் அதன் சுமை இறுதியில் மக்களுக்குத்தான் வந்து சேரும். மக்களுக்கு தொந்தரவு ஏற்படாத வகையில் அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு தேவையான மின்சார மற்றும் எரிபொருளை வழங்குவதே எமது அரசாங்கத்தின் நோக்கமாகும். සහයෝගයක් දෙනවා අපිට ඊළඟ පොලිසිය. අපි අනිවාර්යෙන් ඒවට නීති ඇක්ෂන් ගන්නවා. අපඩා ගන්න දෙන්නේ නැහැ. මොකද අපි වැඩේට දෙනවා. වැඩ කරන්න මිනිස්සුන්ට දෙනවා. ඒක හැමෝම වගකීමෙන් වැඩ කරමු කියලා මම ඉල්ලා සිටිනවා. பிராந்திய ரீதியாக பார்த்தாலும் நாம் இதனை மிக சிறப்பாக செய்து வருகின்றோம் என்று நான் நினைக்கின்றேன். எதிர்காலத்திலும் நாம் அதை தொடர வேண்டும். அதற்காக எரிபொருளை கொள்வனவு செய்வது உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். அரசாங்கம் என்ற ரீதியில் நான் பொறுப்புடன் கூறுகின்றேன். பலர் மின்வெட்டை செய்யுமாறு பரிந்துரைக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. எப்படியாவது மின்வெட்டை தவிர்க்கவே முயற்சிக்கின்றோம். மே மாதம் வரை அனைத்து நுகர்வுகளுக்கும் தேவையான எரிபொருள் எங்களிடம் உள்ளது. எனவே யாரும் அச்சமடைய வேண்டாம் என அவர் தெரிவித்தார். இணையம் வழியாக மோசடி பண பரிவர்த்தனைகளில் ஈடுபட்ட வியட்நாம் குழு ஒன்று நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடகப் பிரிவின் தகவல்படி 9 சந்தேக நபர்கள் சுற்றுலா விசாக்களில் இலங்கைக்கு வந்து இணைய வழி மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய கொடகந்த பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த கைது நடவடிக்கையின் போது சந்தேக நபர்களிடமிருந்து ஒரு கணனி, ஒரு மடிகணனி மற்றும் 84 கையடக்க தொலைபேசிகளை போலீசார் மீட்டுள்ளனர். பூசா ராணுவ புலனாய்வு பிரிவிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் காலி போலீஸ் அதிகாரிகள் குழு இந்த சோதனையை நடத்தியது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக பொத்தல போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். பொத்தல போலீசார் சந்தேக நபர்களை காலி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்ததுடன் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமான முறையில் பெருமளவிலான எரிபொருளை சேமித்து வைத்திருந்த நபர் ஒருவர் மொரகாஹேன கோனப்புல பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். வலானை ஊழல் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட இந்த சோதனையின் போது சந்தேக நபரின் வீட்டின் வளவினுள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எரிபொருள் பவுசர் ஒன்று சோதனையிடப்பட்டது. இதன்போது பானதுரை பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றுக்கு சொந்தமானது என கூறப்படும் அந்த பவுசருக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 6600 லிட்டர் டீசல் கைப்பற்றப்பட்டது. அத்தோடு குறித்த சந்தேக நபரின் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 152 லிட்டர் டீசல் அடங்கிய ஒரு பீப்பாய், 120 லிட்டர் பெட்ரோல் அடங்கிய ஒரு பீப்பாய் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர் கோனப்புல பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மொரகாஹேன போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் இருப்புகளை விரைவாக அளிக்கும் பணிகளுக்கு நிலவும் சட்ட சிக்கலை நீக்குவதற்கு தேவையான சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான
சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வேலை திட்டம் குறித்து சமூக நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதில் கைப்பற்றப்படும் போதைப் பொருளை எவ்வளவு விரைவாக அளிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அளிப்பதன் அவசியத்தை ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். இதற்காக முறையான பொறிமுறையொன்றை உடனடியாக தயாரிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். இச்செயல்முறையை துரிதப்படுத்துவதற்கான சட்ட திருத்த வரைவு ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளது. அந்த வரைவில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகளின்படி கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளை அளிப்பதற்கு எடுத்த காலத்தை மேலும் குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. இச்செயல்முறையின் போது நீதிமன்றம், போலீஸ் மற்றும் அரச பகுப்பாய்வு திணைக்களம் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. வழக்குகளை முன்னெடுக்கும் போது சட்டமா அதிபர் திணைக்களம் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் குறித்து பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகல்சி ஹேரத் ஜெயவீர விளக்கமளித்தார். கடத்தல்காரர்கள் தப்பிச் செல்வதற்கும் வழக்கு தடய பொருட்கள் மீண்டும் சமூகத்திற்குள் செல்வதற்குமான அனைத்து வழிகளையும் அடைக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டியதன் அவசியம் இங்கு வலியுறுத்தப்பட்டது. கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள் தொடர்பான நீதிமன்ற செயல்முறைகளின் தற்போதைய நிலை மற்றும் அங்கு எழுந்துள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக போலீசாரின் தலையீட்டுடன் தற்போது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து பிரியந்த வீரசூரிய விளக்கமளித்தார். அத்துடன் இச்செயல்முறையை துரிதப்படுத்துவதற்காக அரச பகுப்பாய்வு திணைக்களத்தின் வசதிகளை மேம்படுத்துவது குறித்தும் இதன்போது ஆலோசிக்கப்பட்டது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை விரைவாக அளிப்பதற்கான சட்ட தடைகளை நீக்குவது தொடர்பான முன்மொழியப்பட்ட சட்ட மூலத்தை திருத்தங்களுடன் விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கவும் இதன்போது இணக்கம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். ஈரான் ஹோர்முஸ் நீரிணை மீது தனது கட்டுப்பாட்டை அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் வரை தொடரும் என்று தெளிவுபடுத்தியுள்ளது. ஐநாவில் உள்ள ஈரான் மிஷன் வெளியிட்ட அறிக்கையில் விரோத செயல்களில் ஈடுபடாத கப்பல்கள் ஹோர்முஸ் வழியாக செல்ல அனுமதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் அவை ஈரான் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து பாதுகாப்பு விதிமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது கடந்த சில நாட்களாக நிலவி வரும் நடைமுறையை அதிகாரப்பூர்வமாக்கும் வகையில் பார்க்கப்படுகிறது. அதாவது பல நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் தங்களது கப்பல்களுக்கு பாதுகாப்பான கடத்தல் அனுமதி பெற ஈரானுடன் மறைமுகமாக ஒப்பந்தம் செய்து வருகின்றன. அண்மையில் சீனா, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் கப்பல்கள் வெற்றிகரமாக இந்த நீரிணையை கடந்து சென்றுள்ளன. பொதுவாக பயன்படுத்தப்படும் ஓமான் அருகிலுள்ள குறுகிய கடல் வழித்தடங்களை தவிர்த்து தற்போது கப்பல்கள் வடக்கு பகுதியாக லராக் தீவு அருகே உள்ள ஈரான் கடல் எல்லைகளில் வழித்தடம் மாற்றி செல்கின்றன. இதன் மூலம் கடல் போக்குவரத்தை ஈரான் கண்காணித்து கட்டுப்படுத்த முடிகிறது. இதற்கிடையில் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்கு அனுப்பியதாக கூறப்படும் 15 அம்ச அமைதி திட்டத்தில் ஹோர்முஸ் நீரிணையில் சுதந்திர கப்பல் போக்குவரத்து முக்கிய அம்சமாக இடம்பெற்றுள்ளது. ஆனால் இந்த ஒப்பந்தம் இன்னும் எட்டப்படாத நிலையில் இந்த முக்கியமான கடல் பாதையில் அதிகபட்ச கட்டுப்பாடுகளை தொடர்ந்து பயன்படுத்தும் என்று ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். உக்ரைன் மீது கிட்டத்தட்ட 400 ட்ரோன்களை ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கை தொடர்ந்து வரும் நிலையில் இரு நாட்டு படைகளும் மாறி மாறி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ரஷ்யா பிரம்மாண்டமான வான்வெளி தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. எப்போதும் இரவு நேர ட்ரோன் தாக்குதலை முன்னெடுக்கும் ரஷ்யா இந்த முறை வழக்கத்திற்கு மாறாக பகல் நேரங்களில் வான்வெளி தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. உக்ரைன் முழுவதும் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் சுமார் 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ரஷ்யா ஏவியுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அபாய ஒலி எழுப்பப்பட்டதாகவும் நாட்டின் வான் பாதுகாப்பு படையினர் ட்ரோன்களை எதிர்த்து தீவிரமாக செயற்பட்டதாகவும் உக்ரைன் விமானப்படை செய்தி தொடர்பாளர் தகவல் தெரிவித்துள்ளார். டினிப்ரோன் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் உள்ள கட்டிடத்தில் ட்ரோன்கள் மோதியதில் குறைந்தது 13 பேர் காயமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இன்றைய நாணய மாற்று விகிதம். காலம் மாறினாலும் வாசிப்பு மாறாத வீரகேசரி விடிவெள்ளி மித்திரன் இப்போது உங்கள் வாட்ஸ்ஆப்பில். அச்சுப்பதிப்பின் அதே தரம் இப்போது டிஜிட்டல் வடிவில். எங்கு இருந்தாலும் எந்நேரமும் செய்திகளை விரல் நுனியில் அறிந்திடுங்கள். சிறப்பம்சங்கள்: காலை 6 மணிக்கே உங்கள் கையடக்க தொலைபேசிகளுக்கு வந்துவிடும். அனைத்து சிறப்பு பக்கங்களும் அடக்கம். மாதம் வெறும் 500 ரூபாய் முதல். இன்றே இணையுங்கள்.
இணையதளம் epaper.mypaper.lk, வாட்ஸ்அப் 9477263193. வீரகேசரி மின்னியல் இதழ், செய்திகள் இனி உங்கள் கைகளில்.